அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம். ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும் அதுல இருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என்று. நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். நாங்க வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றுவோம் என்று மக்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டும் இல்லாம அடுத்த ஆட்சிக்கு வரப்போவதும் நாங்கள் தான். அதனால் தேர்தல் அறிக்கையை நிறைவேற்ற போவதும் நாங்கள். You said that you're the hero of the election. Manifesto was always playing a It's always played a very இல்லை எப்பயுமே திமுகவுடைய தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று அழைப்பார்கள். தேர்தல் அறிக்கை கதாநாயகியாகவும் இருக்கிறார். சட்டமன்ற தேர்தல் வருகிறது. அங்கே வழக்கு போட்டிருக்கோம். தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி முதலமைச்சர் அவர்கள் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக ஒன்றியத்திலே ஆட்சி மாற்றம் வரும் பொழுது அதுல நாங்க சொல்லக்கூடிய நிலையில் நிச்சயமாக மாற்றத்தை எங்களால் பண்ண முடியும்னு சொல்ல முடியும். அதுவரை நீதிமன்றத்தை தான் நாட வேண்டியிருக்கிறோம். இல்லைங்க, கடைகள் மூடப்பட்டது. மேலும் கடைகள் மூடப்பட்டது. 500 கடைகளுக்கு மேல மூடப்பட்டதா? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேருக்கு மேல பெண்கள் இந்த மாநாட்டில கலந்து கொண்டார்கள். கூட்டம் அதிகமானதால் மாநாட்டு பந்தலுக்குள் கூட வர முடியாத அளவில் பெண்கள் அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டார்கள். இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெண்களுக்கான ஆட்சியாக, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அதனால பெண்கள் எங்களுடைய பக்கத்துல இருக்கிறார்கள் என்பதை தெளிவாக காட்டுகிறது. அதெல்லாம் முதலமைச்சர் முடிவு.